ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான சைட் டிஷ். ஸோ இதுக்கு நான் வந்து பொட்டேட்டோ அண்ட் க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த பொட்டேட்டோஸை இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த பட்டாணி வந்து நீங்கள் டேரெக்டாகவும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோஸை இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி பாலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம டேரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். சூப்பராக மேலே க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வெறும்னே சாப்பிட்டாலே ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கிரேவிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? நான் வந்து ஒரு 4 ஆனியன்ஸ் 2 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பை கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. அது கூட காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் அண்ட் ஒரு 7-8 கேஷ்யூஸ். இது கூடவே வந்து நம்ம ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கணும். இப்போ இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் சூடு பண்ண தேவையில்லை, கொஞ்சமாக சூடு பண்ணாலே போதும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி தூள் அண்ட் கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாமே கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாய் அந்த பேஸ்ட்டில் அரைச்சிருக்கோம்ல, ஸோ அதனால் காரம் கரெக்டாக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் கிரேவி எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கோங்க. திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக விட்டுக்கோங்க. அண்ட் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பட்டாணியை இப்போ ஆட் பண்ணி ஒரு தடவை கொதிக்க விட்டுக்கலாம். இந்த பொட்டேட்டோ பால்ஸ் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும், இல்லை ரொம்ப ஓடிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.